பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பது மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 41 9வது வசனத்தின் பின்பகுதியிலே பார்க்கிறோம். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை வெறுத்து விடலை அப்படி சொல்கிறார். பிரியமானவர்களே, உங்களை ஆண்டவர் இயேசு தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை உங்களை நிறைவேற்றுவார். அவர் உங்களை வெறுத்து விட மாட்டார். உங்களை வெறுத்து தள்ளுகிற தெய்வம் அல்ல. ஆமென். உங்களை வெறுத்து விடுகிறவர் அல்ல, உங்களை நேசிக்கிறவர், உங்கள் மீது இரக்கமாக இருக்கிறவர். அவர் உங்கள் மீது இரக்கமாக இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் சொல்கிறாங்க, உலகத்தில் எல்லாரும் என்னை வெறுத்துட்டாங்க, எல்லாரும் என்னை தள்ளிட்டாங்க, எல்லாரும் என்னை புறக்கணிச்சிட்டாங்க நீங்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு உங்களை வெறுத்திடலை, உங்களை தள்ளிய விடலை. அவர் உங்களை தெரிந்து கொண்டார். உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். எது தெரியுமா? அவர் தம்முடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு, தமக்கு பிள்ளைகளாக இருப்பதற்கு, அவருக்கு நீங்கள் குமாரரும் குமாரத்தைகளுமாய் இருப்பதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருடைய பரிசுத்த ஜனமாய் இருப்பதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவார். உங்களை வெறுத்து தள்ள மாட்டார். உங்களை நேசிக்கிற ஒருவர் இயேசு. இன்றைக்கும் அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் மீது உங்கள் மீது அன்பாக இருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை வெறுத்து விடுகிற தேவன் அல்ல. ஆமேன். அவருடைய அன்பிற்குள், அவருடைய நேசத்துக்குள் நீ வரும்பொழுது நிச்சயமாய் அவர் உங்களை சோதரம் அல்லேலூயா சோதரம் உங்களை மேன்மைப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இவ்வளோ வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. இந்த உலகத்தால் வெறுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள், வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது கண்ணோக்கி பாரும். வல்லமை இறங்கட்டும் ஐயா. அவங்களோட வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. நான் உன்னை வெறுத்து விடவில்லைன்னு சொன்னீங்கப்பா. நிச்சயமாய் தகப்பன் ஒருவரையும் வெறுத்து தள்ளுகிற தேவன் அல்லப்பா, நேசிக்கிற தேவன். அப்படியே இந்த நாளுடைய பிள்ளைகளை நேசித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி உதவி செய்கிற அன்புக்காய் சோதரம், வல்லமை இறங்குவதற்காய் சோதரம். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுகிற அன்புக்காய் நாங்கள் துதிக்கிறோம். மீட்பு இயேசு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.